வாழ்க்கையில் நாம் பலரையும் பார்த்துருப்போம். எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் என்கிற எண்ணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படும். பலம் என்பது எப்போதுமே நாம் சொல்வதும் செய்வதும் அல்ல. சில சமயங்களில் நாம் எதை பற்றி அமைதியாக இருக்கோம், எதை விட்டு விட்டுறோம் அல்லது எதை புறக்கணிக்கிறோம் என்பதில் தான் இருக்குது. யோவான் 12:26 பார்த்தீங்கன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து கூறியதை நான் கேட்டிருப்போம். அப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனம் பண்ணின ஒரு இளைஞனை குறித்து தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் தான் பிஷப் ஹென்றி ஒயிட் ஹெட், மெட்ராஸ் மாகாணத்தில் 1895 YMCAவில் கிறிஸ்துவிற்காக தொடர் ஓட்டத்தில் இருந்த ஒரு இளைஞனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர்தான் VS அசரியா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து மட்டும் இந்தியாவிற்கு மிஷனரிமார்களை அனுப்பாமல் இருந்தால் நாம் எல்லோரும் அடிமைகளாக தான் இருந்திருப்போம். இயேசு நம் மீது கொண்ட அன்பினால் ஜீவனையும் கொடுத்து நம்மை மீட்டு உள்ளார். உயிர் தெழுந்த நாம் பரலோகத்திற்கு போகும் ஒரு வாய்ப்பை நமக்கு அருள் இருக்கிறார். இத்தகைய அன்பை நாம் உணர்ந்து வாழ்வோம். அண்ணன கத்தருடைய தியாகத்தையும் அன்பையும் உணர்ந்தேனே. கர்த்தாவே, உம்முடைய அன்பிற்கும் உம்முடைய நடத்தலுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் இந்திய மண்ணிற்கு உம்முடைய தயவு தேவை. இன்னும் அநேக ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் அநேக மிஷினரிகள் தேவை. திருநெல்வேலியில் இருந்து அநேக மிஷினரிகளை எழுப்பும் ஆண்டவரே. மூட நம்பிக்கையினால் அழிகின்ற ஜனங்களை கண்ணோக்கி பாரும். அவர்களும் உம்முடைய அன்பை அறிய வேண்டுமே. அவர்களும் பரலோக வாழ்வை கண்டடைய வேண்டுமே. அவர்களும் பாவ அடிமையில் இருந்து விடுபட வேண்டுமே. சுவிசேஷ பணிக்கு ஆட்கள் தேவை. நீர் அனுப்ப உம்மிடம் மன்றாடுகிறேன். நீர் அனுப்புவீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை நான் நம்பியிருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை காண செய்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில காலமாக மிஷினரி பாரம் என்னை அழுத்துகிறது. நண்பர்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்து என்ன? நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது சுதேசி மிஷினரி இயக்கத்தை பார்த்தேன். அதே மாதிரி நாம ஏன் நடத்தக்கூடாது? திருநெல்வேலி திருச்சபை மேநாட்டு மிஷினரிகளின் ஆதரவில் இயங்கி வருகிறது. இப்படி இருக்கையில் அது தனக்கென ஒரு புதிய சங்கத்தை உருவாக்கி நடத்த முடியுமா? திருநெல்வேலி திருச்சபை தங்களை தாங்களே தாங்கிக் கொள்ள முடியாமல் மேலை நாட்டிடம் கையேந்திருக்கும் இவ்வேளையில் மிஷினரி இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு திருச்சபையால் நடத்த முடியுமா? இது பல பிரச்சனைகள் உள்ளது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். சுவிசேஷத்தை பிறருக்கு கூறாத திருச்சபை பயனற்றது, செத்தது. கேளுங்க, திருச்சபை தாங்கள் மட்டுமே வளர்ந்து பெருகுவது, திருப்தி என்று எண்ணுவது தவறான கோட்பாடு. திருச்சபையில் அனுதினமும் நற்செய்தி ஏற்றுக்கொண்ட ஜனங்களை சேர்ப்பது திருச்சபையின் தன்னிறைவு. மிஷினரி ஊழியத்தில் ஈடுபடும் திருச்சபை போதுமான வருவாயை இழக்க நேரிடும் என்பது ஒரு காலமும் உண்மையாகாது. மிஷினரி வேலை சுயாதரவான முயற்சியை தாங்களே தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதே எதிர்க்க முடியாத உண்மை. இந்தியர் பணத்தை கொண்டு இந்திய மக்களுக்காக இந்தியர்களே சுவிசேஷம் சொல்ல ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். நல்லது, அதற்காக ஜெபிப்போம். இதன் விளைவாக 1903 IMS சங்கம் உருவானது. நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் பிரச்சனையில இருந்தா நம்ம உயர்வை தீர்மானிக்கிறார் என்று? நான் அதை நேரில் பார்த்தேன். மேல்நாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து தன் வாழ்வையும் வசதியும் துறந்து 1.5 நூற்றாண்டுகளாகிவிட்டது. மேலும் இங்கிலாந்தில் இருந்தும் ஜெர்மனியில் இருந்தும் வர வேண்டுமோ? ஏன் நீங்களே மிஷினரி பணிக்கு செல்லக்கூடாதா? தம்பிகளே, ஏதேனும் சந்தேகமா? ஐயா, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். ஐயா, மலைகளிலும் காடுகளிலும் நற்செய்தி சொல்வதெல்லாம் சரிதான். ஆனா தாங்களுக்கு இன்னும் முதிர் வயதாகவில்லையே. ஆமா ஆமா, சற்று விளக்கமாக கூறுங்கள். அதாவது ஐயா, முதலில் நீங்கள் நற்செய்தி பணியை செய்துவிட்டு பிறகு எங்களுக்கு அறிவுறுத்துங்கள். அது சரிதான் ஐயா. இவங்களாம் இப்பதான் கேட்கணும் ஐயா. கேட்ட அதே துடிப்போட அந்த மகத்தான மனிதர் என் வீட்டு கதவை தட்டினார். எஸ் கெட்டின். யாரு? அசரியாவா? வாங்க வாங்க. குட் மார்னிங் ஐயா. குட் மார்னிங் அசரியா, உட்காருங்க. நன்றி ஐயா.
மிஸ்டர் அசரியா, நீங்க 1903 ஆரம்பிச்ச ஐஎம்எஸ்ஐயும் 1906 ஆரம்பிச்ச என்எம்சியும் குறித்து நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிஷப் ஐயா, எனக்கு ஒரு வேண்டுகோள். ஒய்எம்சியில் ஏதாவது நிகழ்விற்கு தலைமை தாங்க வர வேண்டுமா? இல்ல பிஷப் ஐயா, நான் மிஷனரியாக செல்ல விரும்புகிறேன். என்ன மிஷனரியா? ஆம், நவாப் ஆட்சியின் கீழ் ஆந்திர பிரதேசில் உள்ள தோரணக்கலில் தான் என்னை மிஷனரியாக செல்ல அனுப்புகிறேன். தோரணக்கல்? அது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதி. ஆம், கிறிஸ்துவை அறியாத மலைவாசி மக்களுக்கு பாவத்திலிருந்தும் அநாகரத்திலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் மடிந்து கொண்டிருக்கும் தோரணக்கல்லுக்கு தானே ஐயா. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தீங்களா? ஆம் பிஷப், வாலிபர்களை மிஷனரி பணிக்கு அழைக்கும் நான் அப்பணியில் அர்ப்பணிப்பதே முறைமை. மகனே அசரியா, கிறிஸ்துவின் மேல உன் பக்தி வைராக்கியம் என் மனதை உருகச் செய்கிறது. கடவுளே, உமது மகன் அசரியா உம்முடைய பணிக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவனை ஆசீர்வதியும், அவனை உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்கு பயன்படுத்தும். ஆமென். வாய்ப்புகள் கிடைக்காதா என்று எங்க மனிதர்களை பார்த்திருக்கேன். ஆனா எல்லா வாய்ப்புகளையும் கிறிஸ்துவுக்காக இழந்த ஒரு மனிதனை என் வாழ்க்கையில பார்த்தேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் தான் என் பதவிக்கு ஏத்த ஆள்னு நினைச்சேன். என்னிடம் அசரியா நன்கு கட்சி தேர்ந்தார். அதனால் நான் 1909 ஜூன் 29 உதவி குருப்பட்டமும் அதே வருடம் அக்டோபரில் குருப்பட்டமும் கொடுத்தேன். அப்போது நான் என் மனதில் உள்ள திட்டத்தை பற்றி கூறினேன். அசரியா வியந்தான். மனதில் வைத்துக்கொள் என்று கூறினேன். அவனும் எவரிடம் கூறவில்லை. ஐயா, உங்களுக்கு நிறைய கடிதங்கள் வந்திருக்குயா. நான் அந்த கடிதத்தில் எதையும் பொருட்படுத்தவில்லை. கல்கத்தா பரிசுத்த பவுல் ஆலயத்தில் 29 டிசம்பர் 1912 பிஷப் அபிஷேக ஆராதனை என குறிக்கப்பட்டது. எல்லாரையும் அழைச்சிருக்கேன். இன்னைக்கு பிஷப்பாக அபிஷேகம் நாள். அதற்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமது நேசகுமாரனுடைய விலை மதிக்கப்படாத இரத்தத்தினாலே எங்கும் உள்ள திருச்சபையை சம்பாதித்திருக்கிறீரே. அச்சவில் அத்தியட்சராகும்படி தேவரில் அழைத்திருக்கிற உம்முடைய ஊழியக்காரனாகிய வேதநாயகம் சாமுவேல் அசரியாவின் மேல் உமது பரம ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். இத்திருப்பணிக்கு அவரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பக்குவப்படுத்தி அதற்கு வேண்டிய வரங்களினாலே அலங்கரிப்பாராக. இந்த இந்தியா தேசத்தில் உமது பரிசுத்த ராஜ்யம் ஸ்திரப்படவும் நாங்கள் யாவரும் ஜபத்தினாலும் ஆலோசனையினாலும் பணியிடையினாலும் ஏக ஐக்கியம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அசரியா, வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, உண்மையா கர்த்தருக்காக ஓடினோம் என்றால் அவரே வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் திறந்து தருவார். அன்றைய திருமண்டலத்துல பதவி, போட்டி, பொறாம என பல எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் VS அசரியாவிற்காக புதிய திருமண்டலத்தையும் பிஷப்பாகவும் உயர்த்தினார். நான் கதை கூறும் முன்பு ஒரு வசனத்தை கூறினேன், ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் அசரியாவிடம் கற்றுக்கொண்ட காரியம், பரலோக உன்னத அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தார். அந்த அர்ப்பணிப்பிற்காக தியாகம் செய்தார். தேவ ராஜ்யம் கட்டுமான பணிக்காக தீவிர பெரும் முயற்சி செய்தார். கடைசியா எனக்குள்ளே நான் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்பதுதான்.